Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து Badusha Sweet Recipe தான் friends பார்க்க போறோம். இந்த பவுல்ல நான் room temperature butter இத நான் அந்த பவுல்ல சேர்த்துக்கிறேன். room temperature தான் கண்டிப்பா இருக்கணும். இந்த பட்டர்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் sugar. இப்போ இத நான் நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பட்டரோட இந்த sugar வந்து கொஞ்சம் கரையட்டும். இப்போ இதல ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இதையும் நான் இந்த ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒண்ணா. பாதுஷாக்கு எப்போதுமே மாவு ரொம்ப ஹார்டா பிணைய கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து பட்டருக்கு பதிலா டால்டா கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லனா நெய் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். நான் வந்து 1/2 கப் அளவு பட்டர் எடுத்துக்கிட்டேன். அதாவது 75 கிராம் பட்டர். இப்போ அடுத்தது மைதா மாவு 2 கப் அளவு எடுத்துர்க்கேன். அதாவது 250 கிராம். இப்போ இந்த மாவை நான் கை வச்சு அழுத்தி பிணையவே கூடாது. இது ரொம்ப கட்டாயம். விரல்களால தான் பிணைய போறேன். இப்போ நான் இந்த மாவை கையிலே எனக்கு மாவு வராது. விரல்களில் மட்டும் தான் வரும். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இது நீங்க கரெக்ட்டா செய்ய வேண்டிய இடம். அவ்வளவுதான். எல்லாத்தையும் நான் நல்லா mix பண்ணிட்டேன். பட்டரோட அந்த மாவுல ஈரப்பதம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம தண்ணி வந்து ரொம்ப குறைவா சேர்த்துக்கணும். நிறைய சேர்க்க கூடாது. தெளிச்சு கூட நம்ம இதல மாவு பிணைஞ்சிக்கலாம். இப்போ நான் கைகளால தெளிச்சுக்கிறேன். திரும்பவும் இந்த தண்ணி விட்டு இதே மாதிரி நான் தெளிச்சு கைகளால பிணைஞ்சிக்கிறேன் மாவை. அவ்வளவுதான் फ्रेंड्स. அழுத்தம் கொடுக்காம மாவு வந்து நான் பிணைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி உருட்டறதுக்கு கரெக்ட்டா மாவு பதம் வருதான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ இது கரெக்ட்டா இருக்கு. அதனால இதை இப்போ நான் ஒரு டவல் போட்டு ஒரு 1/2 hour நல்லா ரெஸ்ட் கொடுத்து மூடி வச்சிடுறேன். 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. வாங்க பார்க்கலாம். மாவு பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல சாஃப்ட்டா இருக்கு பாருங்க தொடும்போது. இப்போ இதில இருந்து நான் ஒரு சிறு உருண்டைகள் எடுத்துக்கிறேன். இந்த உருண்டையை இப்படி கைகளால அப்படியே மிருதுவா தான் சாஃப்ட்டா அழுத்தமா உருட்டாம உருட்டணும். அவ்வளவுதான். இப்போ நடுவுல ஒரு ஹோல் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆயிட்டா போதும். அதிகமா ஆயில் வந்து கொதிக்க கூடாது. இப்போ நான் லோ ஃப்ளேம்ல வைக்கிறேன். பாதுஷா நான் இதல போடுறேன். இதல போட்ட உடனே பாதுஷா நமக்கு அடியில போய் உட்காரணும். அப்படி உட்கார்ந்தா தான் நமக்கு பதம் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆயில்ல போட்டதுக்கு அப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல இருக்க கூடாது. மீடியம் ஃப்ளேம்க்கு வந்துடணும். இப்படி லைட்டா நீங்க ஆயில்ல அப்படி கரண்டி ஆட்னீங்கன்னா அழகா மேலே எழுந்து வந்துரும். இப்படி மேலே எழுந்து வர பாதுஷா தான் நமக்கு நல்ல சாஃப்ட்னஸா இருக்கும். தானா எழுந்து மேலே வரணும். வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மேலே வரணும். வந்ததுக்கு அப்புறம் பிரட்டி போடணும். பாருங்க நல்லா மேலே மிதந்து வருது பாருங்க. நல்லா சிவந்து வெந்து கிடைக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டோம்னா நமக்கு கலரும் காந்தவும் ஆரம்பிச்சிடும். உள்ளார வேகாது. நமக்கு மாவு உருட்டும் போதே அந்த லேயர் கிடைச்சிருச்சு பாருங்க. அந்த லேயர் வழியா நமக்கு ஆயில் நல்லா உள்ளார போய் நல்லா வெந்து கிடைக்கும். பாதுஷா பாருங்க நமக்கு இப்படி அமுக்குனா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தெரியும். அதுதான் நமக்கு பாதுஷாவோட நல்ல சாஃப்ட்னஸான பதம். இது மாதிரி வெந்துருச்சுனா போதும். இதை நான் ஒரு பிளேட்க்கு மாத்திக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா பாதுஷாவையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாதுஷாக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ண போறேன். இதுக்கு வந்து சர்க்கரை நான் இன்னைக்கு 400 கிராம் எடுத்துர்க்கேன். அதாவது 2 கப் அளவு மெஷர்மென்ட். இதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரட்டும். அவ்வளவுதான். சர்க்கரை பாகு பதம் வந்துருச்சு. அதாவது குலோப் ஜாம் பதம் கரெக்ட்டா இருக்கும். இது வந்து குலோப் ஜாம் பதம்னு சொல்வாங்க. இதல நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மினுமினுப்பு தெரியும். இப்போ பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பாதுஷா எல்லாத்தையும் நான் இந்த சர்க்கரை பாகுல சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகுல ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சுனா நமக்கு சுகர் வந்து நல்லா இறங்கி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாதுஷாவை பிரட்டி விட்டுக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு சர்க்கரை பாகு கிடைச்சாதான் இருந்தாதான் நமக்கு நல்ல ஊறி கிடைக்கும். பாதுஷா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பாதுஷா நல்ல சூப்பரா ஊறிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.